ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 13, 2024. பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் நிரம்பியவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்வரிய பலன்களோடு நமக்கு பல பொக்கிஷங்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றன. தன்னைத்தான் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக ஆக்கிக் கொண்டே செல்வோம். சங்கம யுகத்தின் நமது திருப்தி தன்மையானது பல ஆத்மாக்களை திருப்திப்படுத்தும். மேலும் பல பிறவிகளுக்கு நாம் திருப்தியாக இருப்போம். சிந்தித்து பார்ப்போம். யார் பகவானை அடைந்த பின்பும் திருப்தி அடையவில்லையோ, யார் அவருடைய முழுமையான ஞானத்தை அடைந்த பின்பும் திருப்தி பெறவில்லையோ, அவரது அன்பினையும் அவரது சக்திகளையும் அடைந்த பின்பும் யார் திருப்தி அடையவில்லையோ, அவர்கள் எந்த சூழலில்தான் திருப்தியாக இருக்க முடியும்? தனக்குத்தான் சிந்தித்து பார்ப்போம். பகவானை அடைந்த பின்பு நாம் முழுவதுமாக திருப்தி அடைந்திருக்க வேண்டும். அவர் நமக்காக களஞ்சியத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அளவற்ற செல்வம். 3 யுகங்கள் வரை எந்த குறையும் இருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டம், கிரீடமும் திலகமும் சிம்மாசனமும் நமக்காக கொண்டு வந்திருக்கின்றார். இந்த பிராப்திகளை அனுபவம் செய்வோமானால் எப்போதும் திருப்தியாக இருப்போம். ஏனென்றால் முழுவதுமான ஈஸ்வரிய பலன்களை அடையாமல் ஒருவர் முழுமையான திருப்தி பெற முடியாது. நாம் இதனை பயிற்சி செய்ய வேண்டும். இந்த உலகாயத இச்சைகளிலிருந்து கடந்தவராக பாபா நமக்கு என்னவெல்லாம் வழங்கியிருக்கிறாரோ அவற்றில் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்வோம். உண்பதற்கு, உறைவதற்கு, உடுத்திக் கொள்வதற்கு என்று தந்தை அனைத்தையும் வழங்கியிருக்கின்றார். அவற்றில் நாம் திருப்தி அடைவோம். கூடவே சேவையின் களத்திலும் நமக்கு எப்படிப்பட்ட சேவை கிடைக்க பெற்றாலும் சரி, மரியாதை கிடைத்தாலும் சரி, குறைவாக கிடைத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நாம் திருப்தியாக இருப்போம். நமக்கு பகவானே கிடைத்து விட்டார். அவரது உயர்ந்த காரியத்தில் நம்மை ஈடுபடுத்தி இருக்கின்றார். அவர் நமது வாழ்வினை ஏற்றுக்கொண்டு விட்டார். இது எத்தனை பெரிய விஷயம்! நாம் இதில் திருப்தியாக இருப்போம். உலகாயத தொழில் காரியங்களிலும் கூட எந்த வருமானம் கிடைத்தாலும் சரி, எந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் சரி, அவை அனைத்திலும் திருப்தியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனமாகும். எனவே வாருங்கள், தன்னைத்தான் சோதித்து பார்ப்போம். எனது மனம் உலகாயத மாய தோற்றங்களின் பின்னால் அலைந்து திரியவில்லைதானே? நேற்று இது வேண்டியிருந்தது, இன்று அது வேண்டும். இவ்வாறு ஆசைகளின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கவில்லை தானே? அந்த குறுகிய கால பலன்களை அடைவதற்காக நமது விலை மதிக்க முடியாத வாழ்க்கையை செலவழித்து கொண்டிருக்கிறோமா? நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், எந்த ஒரு மனிதர் சின்ன சின்ன பிராப்திகளுக்காக விலை மதிக்க முடியாத இந்த நேரத்தை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாரோ அவர் புத்திசாலியாக மாட்டார். அவர் ஞானியும் அல்ல. அவர் பரமாத்ம அன்பு மற்றும் ஆசிகளிலிருந்தும் விலகிவிடுகின்றார். நாம் திருப்தி நிறைந்த ஆத்மாவாக ஆக வேண்டும். அவசியமான விஷயங்கள் நம்மிடம் இருக்கின்றன என்றால் போதும், நாம் திருப்தி அடைந்து விடுவோம். உலகில் போட்டி பொறாமைதான் இருக்கிறது. அவரிடம் இவ்வளவு செல்வம் இருக்கிறது, என்னிடம் ஏன் இல்லை? குழந்தைகள் கூட நீங்கள் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று புகார் கூறுகிறார்கள். இவ்வாறெல்லாம் வீணான எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. யாருக்கு பகவான் கிடைத்து விட்டாரோ அவருக்கு எந்த குறையும் இருக்க முடியாது. வாழ்க்கையில் சில சோதனைகள் வரவே செய்கின்றன. அவையும் நம்மை சக்தி வாய்ந்தவராக ஆக்குவதற்காகவே வருகின்றன, நம்மை முன்னேற்றவே வருகின்றன. எனவே அவற்றிற்காக கலக்கமடைய வேண்டாம். எனவே வாருங்கள், நாம் அனைவரும் வீண் ஆசைகளிலிருந்து தன்னைத்தான் விடுவித்துக் கொள்வோம். மகிழ்ச்சி நிறைந்த சித்தம் படைத்தவராக ஆவோம். எந்த ஒரு ஆத்மா திருப்தியாக இருப்பாரோ அவர் அனைவருக்கும் பிரியமானவராகவும் இருப்பார். திருப்தி தன்மையோடு அந்த மகான் ஆத்மாவிற்குள் மிக உயர்ந்த தன்மை வந்துவிடுகிறது. ராயல் தன்மையும் வந்துவிடுகிறது. அவரது வார்த்தைகள், நடவடிக்கைகள் அனைத்தும் அவரது உயர்ந்த தன்மையை பிறருக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்று முழு நாளும் சுயமரியாதை பயிற்சி செய்வோம். நான் திருப்தி மணி ஆவேன். எனக்கு பாபாவிடமிருந்து அனைத்தும் கிடைத்திருக்கிறது.
முழு நாளும் பாபாவுக்கு நன்றி கூறுவோம். பாபா, நீங்கள் வந்து எங்களுக்கு அனைத்தையும் வழங்கிவிட்டீர்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். மேலும் உணர்ந்து பார்ப்போம், சூக்ஷ்ம உலகில் பாபா இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு புன்னகைத்து கொண்டே இருக்கிறார். அவரது நெற்றியிலிருந்து வெளிப்படக்கூடிய மிக அழகான ஒளி அலைகள் என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன. ஓம் சாந்தி.